நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? தவறான மனிதர்களிடம் நம்ம மனசை திறந்து பேசுறது. நம்ம சீக்ரெட்ஸ், நம்ம வீக்னஸ், நம்ம பெயின் அதெல்லாம் தவறான கையில் போனால் அது நம்ம வாழ்க்கையே டெஸ்ட்ராய் பண்ணும். முதலாவது பேர் ரகசியம் காப்பாற்றாதவர். நீங்க சொன்னதை அவர்கள் சேஃபா வைக்க மாட்டாங்க, அவர்கள் ஷேர் பண்ணுவாங்க. ஒருத்தரிடம் சொன்னது நாளைக்கு 10 பேருக்கு தெரியும். ஒரு நண்பன் இருந்தான். அவன் தனது பர்சனல் பிரச்சனையை ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணான். அடுத்த வாரம் அந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. நீங்க ரகசியம் சொல்றீங்க, அவன் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறான். இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இல்ல, நம்ம சுற்றுல இருக்கும் பல பேரின் ரியல் ஸ்டோரி. சிலர் உங்க நம்பிக்கையை டெஸ்ட் பண்ணுவாங்க, சிலர் அதை யூஸ் பண்ணுவாங்க. நீங்க யாரிடம் பேசுறீங்கன்னு கவனிக்கலனா நீங்க தான் பாதிக்கப்படுவீங்க. சில சமயங்களில் அவர்கள் உங்களை கம்ஃபர்ட் பண்ணுவாங்க, ஆனா அது டெம்பரரி. பின்னாடி அதே விஷயத்தை வைத்து உங்களை ஹர்ட் பண்ணுவாங்க. அதனால ரகசியம் எல்லாரிடமும் சொல்ல வேண்டாம். உங்கள் மனசை எல்லாருக்கும் திறக்க வேண்டாம். இரண்டாவது பேர் பொறாமை கொண்டவர். இவர்களுக்கு உங்க சக்சஸ் பார்த்தா சந்தோஷம் வராது, உங்க ஃபெயிலியர் பார்த்தாதான் அவர்கள் மகிழ்வாங்க. நீங்க ஒரு நல்ல விஷயம் ஷேர் பண்ணீங்கன்னா அவர்கள் சொல்லுவாங்க, அது லக் தான், பார்க்கலாம் எவ்வளவு நாள். அவர்களோட வார்த்தைகள் சிம்பிளா இருக்கும், ஆனா அதுல பாய்சன் இருக்கும். அவர்கள் உங்களை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, ஆனா ஸ்லோ பண்ணுவாங்க. உங்க கான்ஃபிடன்ஸ் குறைப்பாங்க, உங்க எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுவாங்க. சில நேரங்களில் நீங்க டவுட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நான் இதுக்கு கேப்பபிளா இருக்கேனா? நான் சரியா போறேனா? இந்த டவுட் தான் டேஞ்சரஸ். அது உங்க growth-ஐ கில் பண்ணும். மூன்றாவது பேர் எப்போதும் நெகட்டிவா நினைப்பவர். நீங்க ஒரு ட்ரீம் சொன்னா அவர் சொல்வார், அது முடியாது, நீங்க முடியாது. அந்த ஃபீல்டுல ஆல்ரெடி காம்படிஷன் அதிகம், அது உங்களுக்கு செட் ஆகாது. நீங்க முயற்சி செய்யாம முன்னாடியே அவர் உங்களை தோற்கடிப்பார். அவர்கள் லாஜிக் சொல்லுவாங்க, ஆனா அது ஃபியர் பேஸ்ட். அவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, ஆனா அது லிமிட்டேஷன் பேஸ்ட். நீங்க ட்ரை பண்ணலனா எப்படி தெரியும்? ஆனா அவர்களோட வார்த்தைகள் உங்களை ட்ரை பண்ணவே விடாது. நான்காவது பேர் முகத்துக்கு நல்லவர், பின்னால் விஷம் பேசுபவர். இவர்கள் மிகவும் டேஞ்சரஸ். நீங்க முன்னாடி ஸ்மைல், நீங்க சூப்பர்னு சொல்லுவாங்க, ஆனா பின்னாடி உங்க நேமை டேமேஜ் பண்ணுவாங்க. உங்க கேரக்டர் கொஸ்டின் பண்ணுவாங்க, உங்க இமேஜை டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க. ஒரு வார்த்தை போதும், ஒரு ரூமர் போதும், அது உங்க ரெப்யூட்டேஷனை முழுக்க பாதிக்கும். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணும்போது அவர்களோட வேலை ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும். ஐந்தாவது பேர் உங்களை மெனிப்புலேட் பண்ணுபவர்கள். இவர்கள் நேராக அட்டாக் பண்ண மாட்டாங்க, மெல்ல மெல்ல கண்ட்ரோல் பண்ணுவாங்க. உங்க இமோஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க தான் எனக்கு க்ளோஸ், நீங்க இல்லனா நான் யாரிடமும் பேச மாட்டேன் இப்படி சொல்லி உங்களை இமோஷனலி அட்டாச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்க டைம், உங்க மணி, உங்க எனர்ஜி அனைத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க ரியலைஸ் பண்ணும்போது நீங்க ஆல்ரெடி டேமேஜ் ஆயிருப்பீங்க. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, நம்ம வாழ்க்கையில இப்படி உள்ளவர்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவது? அது ஈஸி இல்லை, ஆனா இம்பாசிபிள் கூட இல்லை. ஒருத்தன் உங்க ரகசியத்தை ரெஸ்பெக்ட் பண்ணலனா அவனிடம் டிஸ்டன்ஸ் வைக்கணும். ஒருத்தன் உங்க சக்சஸை செலிப்ரேட் பண்ணலனா அவனை க்ளோஸ் வைக்க வேண்டாம். ஒருத்தன் உங்க ட்ரீமை சப்போர்ட் பண்ணலனா அவனை இக்னோர் பண்ணலாம். ஒருத்தன் உங்க முன்னாடி வேற பின்னாடி வேற இருந்தா அவனை ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. ஒருத்தன் உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணினா அவனிடமிருந்து வெளியேறுங்க. சிலர் ஆரம்பத்துல நல்லா தோன்றுவாங்க, பின்னாடி அவர்களோட உண்மை வெளிவரும். அதனால டைம் எடுத்துக்கிட்டு அப்சர்வ் பண்ணுங்க. வேர்ட்ஸ் விட ஆக்ஷன்ஸ் கவனிங்க. அவர்கள் என்ன பேசுறாங்கன்னு மட்டும் இல்ல, என்ன பண்றாங்கன்னு பாருங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் டிசிப்ளின் மிகவும் முக்கியம். நீங்க எதையும் யாரிடமும் சொல்லணும்னு ஃபீல் வந்தா ஒரு நிமிடம் பாஸ் பண்ணுங்க.
இது அவசியமா? இந்த மனிதர் சேஃபா? இந்த 2 கேள்விகளுக்கு ஆன்சர் தேடுங்க. அதுக்கு பிறகுதான் பேசுங்க. நம்ம வாழ்க்கை ஒரு லிமிட்டட் டைம். அதை யாருடன் ஸ்பெண்ட் பண்ணுறோம் என்பது ரொம்ப முக்கியம். நீங்க நல்ல மனிதர்களோட இருந்தீங்கன்னா நீங்க க்ரோ ஆகுவீங்க. தவறான மனிதர்களோட இருந்தீங்கன்னா நீங்க ஸ்லோவா அழிவீங்க. அதனால உங்க சர்க்கிள் கேர்ஃபுல்லி தேர்வு பண்ணுங்க. எல்லாரிடமும் ஓபன் ஆகாதீங்க. சில விஷயங்கள் உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்க. சைலன்ஸ் என்பது வீக்னஸ் இல்லை, அது ஒரு பவர். நீங்க பேசாம இருந்தால் நீங்க சேஃபா இருப்பீங்க. நீங்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சா உங்களுக்கு எல்லாம் புரியும். யார் ரியல், யார் ஃபேக், யார் உங்களுக்கு நல்லது நினைக்கிறாங்க, யார் உங்களை யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் கிளியரா தெரியும். நினைவில் வைங்க, உங்க வாழ்க்கையை எதிரிகள் டெஸ்ட்ராய் பண்ண மாட்டாங்க. தவறான நண்பர்கள் தான் டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. ஒரு ராங் பர்சன் போதும், உங்க லைஃப் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடும். ஒரு ராங் அட்வைஸ் போதும், நீங்க தவறான பாதைக்கு போயிடுவீங்க. ஒரு ராங் ட்ரஸ்ட் போதும், நீங்க ஹார்ட் பிரேக் ஆகிடுவீங்க. அதனால ட்ரஸ்ட் பண்ணும் முன்னாடி அப்சர்வ் பண்ணுங்க. பேசும் முன்னாடி யோசிங்க. ஷேர் பண்ணும் முன்னாடி டபுள் செக் பண்ணுங்க. உங்க மனசை யாரிடம் ஓபன் பண்ணுறீங்கன்னு கவனிங்க. ஏனெனில் அதுதான் உங்க ஃபியூச்சர் டிசைட் பண்ணும். நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா உங்க சுற்றம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க பாசிட்டிவா இருக்கணும்னா உங்க சுற்றம் பாசிட்டிவா இருக்கணும். நீங்க சேஃபா இருக்கணும்னா உங்க வேர்ட் சேஃபா இருக்கணும். சில நேரங்களில் பேசாம இருப்பது தான் பெஸ்ட் ஆன்சர். சில கேள்விகளுக்கு மௌனம் தான் பவர்ஃபுல் ரிப்ளை. சில மனிதர்களுக்கு டிஸ்டன்ஸ் தான் கரெக்ட் சொல்யூஷன். நீங்க எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண முடியாது, அது தேவையும் இல்லை. நீங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுதான் முக்கியம். உங்க பீஸ் முக்கியம், உங்க growth முக்கியம், உங்க ஃபியூச்சர் முக்கியம். அதனால வாயை திறப்பதற்கு முன்னாடி யாரிடம் பேசுறீங்கன்னு யோசிங்க. சில வார்த்தைகள் திரும்ப வாங்க முடியாது. சில விஷயங்கள் திரும்ப சரி செய்ய முடியாது. ஒரு ஸ்மால் மிஸ்டேக் கூட பெரிய லாஸ் ஆக மாறலாம். அதனால கேர்ஃபுல்லா இருங்க. யாரையும் பிளைண்ட்லி ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. டைம் எடுத்துக்கிட்டு பீப்புளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அப்புறம்தான் உங்க லைஃப் சேஃபா இருக்கும். மேலும் உங்க வாழ்க்கையில் பவுண்டரிஸ் அமைக்க கற்றுக்கொள்ளுங்கள். யாராவது உங்களை அன்கம்ஃபர்டபிள் உணர வைக்கிறார்களானால் அது ஒரு சிக்னல். அதை இக்னோர் பண்ணாதீங்க. உங்களுக்கு இல்லை சொல்லும் உரிமை இருக்கு, அதை யூஸ் பண்ணுங்க. நீங்க எல்லாருக்கும் அவைலபிள் ஆக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க நேரம் மதிப்புடையது, உங்க மனநிலை மதிப்புடையது, உங்க வாழ்க்கை மதிப்புடையது. அதனால அதை யாருக்கும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க யாருடன் பேசுறீங்கன்னு மட்டுமில்ல, எவ்வளவு பேசுறீங்கன்னு முக்கியம். அளவுக்கு மீறினால் அது ஆபத்து. சில விஷயங்கள் நீங்க க்ளோஸ் சர்க்கிள் உடன் மட்டும் ஷேர் பண்ணலாம். சில விஷயங்கள் ஃபேமிலி உடன் மட்டும். சில விஷயங்கள் உங்களுக்குள்ளேயே. இந்த பேலன்ஸ் தான் உங்களை பாதுகாக்கும். நீங்க எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொன்னா நீங்க கண்ட்ரோல் இழந்து விடுவீங்க. அதனால செலக்டிவாக இருங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. சரியான இடத்தில் போனால் அது growth தரும். தவறான இடத்தில் போனால் அது லாஸ் தரும். அதனால வைசா இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்க வார்த்தைகளை, உங்க நம்பிக்கையை, உங்க நேரத்தை. ஏனெனில் சிலரிடம் பேசுறது உண்மையிலேயே தற்கொலைக்கு சமம்.